தான் மாற்ற போகிறோம். அது வெயிட் பண்ணுற டைமில் தான் எல்லா டென்ஷனும் வருது. ஜான்சன் சில்வர் ப்ளே பட்டனை மாற்றணும். ஸ்டிக்கர் எல்லாமே அழிஞ்சு போச்சு. என்ன பண்ண இப்போ நீ? தான் ஒட்டவே போகிறோம். எப்போ முடியும்னு தெரியல. ஹே गाइस, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ் மிராக்கிள் அண்ட் நான் தான் சாரு. என்ன பண்ண போறோம்னா இந்த ரூமை தான் மாற்ற போகிறோம். அதுக்குன்னு ஃபுல் ரூமையும் நம்ம மாற்ற போகிறது இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த என்னுடைய பேக்ரவுண்டை தான் நான் வந்து மாற்ற போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் இருக்குது. நம்ம இப்போ ரீசெண்டாக வர ரெகுலராக வீடியோ போடுறோன்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எனக்கு என்னமோ இது இப்போ மாற்றிடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. ஸோ இதை மாற்றணுங்கிறத விட இப்போ புதுசாக இன்னொரு மேலே ஆசை வந்திருக்கு. அதனால் வந்து தானா மூவ் ஆகுது. ஓகே, இன்னொன்று மேலே ஆசை வந்துருச்சு. இந்த கொச்சு நிறையா ஸ்டிக்கராக ஓட்டுவாங்க தெரியுமா? A4 சைஸில் பேப்பராக ஓட்டுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி பண்ணணும்னு திடீர் ஒரு ஆசை. அதனால நான் வந்து மாற்ற போகிறேன். ஸோ ஆக்சுவலி கைஸ், தீஸ் ஆர் த ஸ்டிக்கர்ஸ். இதோ இந்த மாதிரி நிறைய எடுத்து வச்சுருக்கேன். இது நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து கஷ்டப்பட்டு பின்ட்ரெஸ்ட்டில் வந்து தேடி எடுத்து காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். எல்லாமே வந்து எல்லோ அண்ட் பிங்க் காம்பினேஷன்லேயே எல்லாமே எனக்கு பிடிச்ச மூவிஸு, இதோ இந்த மாதிரி மூவி ஸ்டைல்ஸ் அது மாதிரி நிறையா பண்ணி வச்சுருக்கேன். யோசிக்கலாம், க்ரீன் தான் எனக்கு ஃபேவரட்டான கலர். ஹேர் ஏதோ இந்த வீடியோக்கு செட்டே ஆகிற மாதிரி இருக்குது. ஓகே, க்ரீன் தான் என்னோடய ஃபேவரட்டான கலரு. பட் நான் க்ரீனுக்கு துரோகம் செஞ்சு எப்படி பிங்க்குக்கும் எல்லோவுக்கும் மாறினேன் அப்படின்னா அது என்னவோ தெரியல. ஆக்சுவலி நான் க்ரீன்லேயும் தேடினேன். பட் ஆனால் எனக்கு க்ரீனில் ஏதோ மனசுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. முதல்ல வேறு 25 தான், ஒரு 10 தான், 20 தான் அப்படின்னு தேடி கடைசியில் இதை மெஷர் பண்ணி பார்த்தா இதை கவர் பண்ணுறதுக்கே வந்து எனக்கு 60 தேவைப்பட்டுச்சு. ஸ்டில் ஐ ஹாவ் நோ ஐடியா இது ஒட்டினா எப்படி இருக்கும், கொச்சன்னு ஆகிடுமோ, கிளம்ஸியாக இருக்குமோன்னு தெரியல. ஆசைப்பட்டேன், அதனால் பிரிண்ட்லாம் எடுத்துட்டேன். இன்றைக்கி இதை ஒட்டி இந்த இடத்த மாற்ற போகிறோம். இது ஒரு இனிமையான சண்டே மாலை பொழுது, மாலை இல்லை மதிய பொழுது. இன்றைக்கி எனக்கு அது ஸ்டிக்கராக இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது. நான் ஓட்டினா கேவலமாக ஓட்டிடுவேன் அப்படின்ட்டு. அதனால் ஹெல்ப்புக்கு வந்துட்டு நான் ஜானை வர சொல்லியிருந்தேன், எங்கள் அண்ணாவை. இப்போ வரைக்கும் வரல. நான் ஆக்சுவலாக வந்து 2-3 நாளாக வரை யோசிக்கிறேன், பேப்பராக வாங்கலாமா ஸ்டிக்கராக வாங்கலாமான்னு பல யோசனை. ஃபஸ்ட்டு 2 ஸ்டிக்கர் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீட்டில் காட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டுலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அது ஓகே அப்படின்னு ஓரளவுக்கு ஃபீல் ஆனதுக்கப்புறமேட்டு நேற்று நைட்டு ஒரு 7:30 போல் போயிட்டு அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி தான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணவும் ஆள் இருப்பாங்க. இன்றைக்கி முடிச்சிடணும். தெரியல. ஸோ நாளைக்கு சண்டே அண்ணன் இருப்பான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. சங்கி கூட நான் வர சொல்லலாம். ஸோ எனக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி எடுத்துலாம், நாளைக்கு கடை இருக்குமான்னு தெரியல. இந்த கடையில் கொஞ்சம் ஆஃபர் டிஸ்கவுண்ட்லாம் வேறு கரெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஐ வாண்ட் டு டூ இட் நவ். ஸோ நான் இப்போ போகிறேன். மணிக்கு பார்த்தீங்கன்னா 7:40. வீடியோ போட்டுட்டு முதல் வேலை ரிசல்ட் எடுக்கணும்னு போகிறேன். ஒரு நாளைக்கு பிரேக்கே பிடிக்காம தட்டி தூக்கிட்டு 5000 ஃபைன் கட்டி போகிறேன். இப்போ காலையிலேருந்து வெயிட் பண்ணுறேன். ஒரு மனுஷன் இன்னும் வரல. வந்துட்டானா என்ன? புறா, புறா டோன்ட் ஃப்ளை. யூ சீ தேர். புறா வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் வளர்க்காத ஒரு பெட்டு. ஆனால் எங்கள் வீட்டில் தான் வளரும். இங்கேயே தான் குடும்பம் நடத்துது. ஸோ இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அந்த மனுஷனை இன்னும் காலையிலேருந்து ஆளை காணும். காலையிலே வர சொன்னேன், இன்னும் வரல. மணி 3 ஆயிடுச்சு. கான்சன் குன்றுவேன், சீக்கிரவா. ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமாக வளர்த்திருக்கம்மா. இதவே ஷோயிங் த புறா, ஐ வாண்டட் டு ஷோ யூ சம்திங் ஆல்சோ. என்னன்னா இங்கே பாருங்க, மை செருப்பு, மை ஒத்த கால் செருப்பு ஸ்ட்ரகிளிங் தேர் பிகாஸ் ஆஃப் புறா. புறா வந்து என்ன பண்ணிடுச்சு, எங்கள் அம்மா இங்கே எங்கேயாவது இந்த இடத்துல வந்து ஏதாவது துணி ஏதாவது போடுவாங்க. அப்படி ஏதோ போடும்போது துணியோட அது ரொம்ப ப்ளே பண்ணிடுச்சு. எங்கள் அம்மா டென்ஷன் ஆகி இந்த செருப்பை தூக்கி கீழே போட்டாங்க. இப்போது எனக்கு வீட்டுக்கு போடுற ரஃப்யூஸ் செருப்பு இல்லை. ஒன்று இங்கே மாட்டிக்கிச்சு, இன்னொன்று இங்கே இருக்குது. வாட் வில் ஐ டூ? இந்த ஹைட்டுக்கு நான் எப்படி போய் அந்த செருப்பை எடுப்பேன்? ஸோ இந்த வெயிட் பண்ணுற டைமில் தான் எல்லா டென்ஷனும் வருது. ஜான்சன் புரியல என்னது? பின்ட்ரெஸ்ட்ல பார்த்தேன்டா.
செம்மையா இருக்குல்ல மாடு. சரி ஓகே, இந்த கேமரா அப்படி நான் இதெல்லாம் கழட்டுறேன். இதெல்லாம் துவைக்கவே இல்லைடா, இவ்வளோ அழுக்கா இருக்கு. ஷை சில்வர் ப்ளே பட்டனை மாற்றணும், ஸ்டிக்கர் எல்லாமே அழிஞ்சு போச்சு, புதுசாக ஏதாவது அப்ளை பண்ணணும். என் பேரே அழிஞ்சு போச்சு. இது வரைக்கும் நான் யாருக்குமே இப்படி ஒரு சில்வர் பட்டனை பார்த்ததில்லை. என் பட்டன் மட்டும் தானாலே இப்படி ஆகுது. அது கழுவி அது வேற இடத்துல யூஸ் பண்ணலாம். ஷார்ட்ஸ் இல்லை, நான் இன்னொன்று அப்ளை பண்ணணும் பட்டன். எல்லாத்தையும் இப்படி வச்சிருங்க. பெட்டை எப்படி வச்சிருக்கேன், இதெல்லாம் ஒட்டா ஜாலியாக இருக்கும். பூவெல்லாம் கலட்டி பையிங். எவ்வளோ தூசியாக இருக்கு. ஸோ கைஸ், ரொம்ப நேரம் பிளான் பண்ணி முடிச்சு ஃபைனலாக வந்து அங்கே ஒட்டுறதுக்கு முன்னாடி ப்ரையாரிட்டி பேசிஸில் ஒரு வாட்டி அடுக்கி பார்க்கலான்னு சொல்லி அடுக்கிட்டேன். எப்படி இருக்கு ஓகே. இதோடைய பெரிய மாஸ்டர் பிளான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சன் தான், அவனுடைய மூளை தான் இதில் வேலை செஞ்சுருக்கு. என்ன பண்ண இப்போ நீ கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் வந்து இதை அடுக்கியிருக்கோம். இப்போ நாங்கள் வந்து ஒட்ட போகிறோம். 5 minutes later. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு கொஞ்சம் பிரேக், பிரியாணி பிரேக். தீவிரமான வேலையில் நடுவில் வந்து சாப்பாடு எல்லாம் அப்படியே இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு தெம்பா ஓட்டுவோம். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை துடைக்கணும். மக்களே, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கரை வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஐயோ, ஃபேன் ஓடுது, சவுண்டு கேட்குமான்னு தெரியல. கேர்ள் யூ ஆர் கில்லிங் இட். சிஎஸ்கே மேட்ச் வேறு போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக இன்னைக்கு நாம தான் ஜெயிப்போன்ட்டு ஊருக்கே தெரிஞ்ச உண்மை தான். இந்த ரூம்லேயும் ஃபேன் இருக்குது. கேட்குமான்னு தெரியல. மொதல் ஸ்டிக்கர் ஒட்ட போகிறோம். இந்தாங்க. பெருமையாக ஃபீல் பண்ணுறீங்களா? ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. ஐயோ ஓகே, அவன் இன்ஜினியர் மாதிரி ஏதோ ஸ்கேலு பென்சிலாக ஏதோ பண்ணுறான். என்ன சொல்லு? பென்சில் குடுறி. பென்சில் இருக்கு, அளவு வச்சு கொத்தனார் மாதிரி பண்ண வேண்டியதா இருக்கு. நான் இப்போ நீ இப்போ அதை முதல்ல ஒட்டு, அவ்வளோதான். கார்னர் 2 கார்னர் சப்போர்ட் பண்ணுது, அது பேர் ஒட்டுறதுக்கு இவ்வளோ பண்ணுறான். கமான் ஜான், கமான். கரெக்டாக வை, கீழே அப்புறம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்துட போகுது. ஒட்டிட்டாண்டா ஒட்டிட்டாண்டா. ஏய், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே ஷாட்டில் இழுத்தனா சுருக்க வரும். தெரியுது, நீ மூடு. நானு ஒரு விஷயத்தை யோசிக்காம விட்டுட்டோம். கோணையா? கேன ஆரம்பமே கன்றாவியா இருக்கு. பிரிச்சிரு பிரிச்சிரு, அதுதான். ஐயோ கடவுளே. ஆக்சுவலா கடவுளேன்னு வருது. ஆக்சுவலா கைஸ், என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வால் முதல்ல ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்திருக்கும். அப்புறம் அது ஸ்டிக்கர். அதுக்கப்புறம் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டை வந்து பிரிக்காம அது மேலேயே நாங்கள் வந்து ஆக்ரிலிக் கலர் அடிச்சிட்டோம், அந்த ஸ்டிக்கர் மேலேயே. இப்போவும் இது ஃபுல்லாக சுரண்டி எடுக்கிறதுக்கு சோம்பேறிப்பட்டு நாங்கள் இது மேலேயே வந்து அந்த ஸ்டிக்கர் ஒட்டிடலாம்னு முடிவு பண்ணோம். பட் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அப்படி ஒட்டணும்ல, அப்போ அப்படியே டிரான்ஸ்பரண்டாக தெரியுது இது. ஸோ அது அவ்வளோ நல்லா இல்லை. இப்போ இந்த இதை வந்து நம்ம அழிச்சே ஆகணும். அப்படின்னா அந்த பேஸில் இருக்கிற ஸ்டிக்கரை வந்து எடுத்தே ஆகணும். உங்களுக்கு புரியுதா எங்க கவலை? மெமரிஸ் எல்லாம் என் ஞாபகத்துக்கு வருது. ஏய் பார்த்து என்ன பண்ற? பொறுமை, ஏஞ்சி நிக்க சோம்பேறி பட்டு கிளவி. என்னென்னவோ பண்ண நினைச்சு கடைசியில் வால் இப்படி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து அப்படியே மேலே வச்சு பார்த்தோம். இந்த மாதிரி இடத்துல எதுவுமே டிரான்ஸ்பரண்டாக தெரியல. அதில் வந்து அந்த கலர் டிரான்ஸ்பரண்டாக தெரிஞ்சதுங்கிறதுக்காக தான் இதை பிக்க வேண்டிய நிலைமையே இப்போ எங்களுக்கு. ஸோ இப்போ வந்து இந்த லைட்டாக அங்கங்கே இருக்கிறதெல்லாம் வந்து என்னது சொரண்டி எடுத்துட்டு அப்புறம் ஒட்டினா டிரான்ஸ்பரண்டாக தெரியல. ஸோ நான் சொரண்டல் ப்ராசஸ். நீ சொரண்டி எடு, நான் வந்து கீழே இருக்கிறதெல்லாம் பெருக்கிறேன். 3 hours later. ஃபைனலாக வாழை வந்து தேய்ச்சி எடுத்தாச்சு. அப்பா, இது மேலே ஓட்டினா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இவ்வளோ நேரம் 9 o'clock ஆயிடுச்சு. ஐயோயோ, கையெல்லாம் போச்சு. உரசிங்க பாருங்க எப்படி இருக்கு, பிங்க் கலரில். இந்த இடத்துல இப்படி அமுக்க முடியல, இப்படி பண்ண முடியல. ஐயோயோ, செம்ம டயர்டு. இனிமே தான் ஒட்டவே போகிறோம். எங்கள் வீட்டு ஹால் அப்படியே இருக்கு. இது எப்போ முடியும்னு தெரியல. ஓகே கைஸ்,
அகைன் ஃபர்ஸ்ட்லேருந்து அது வேஸ்ட் ஆயிடுச்சு. இதோ இது வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. பிரித்து ஒட்டி நாங்கள் இவ்வளோ நேரம் அதை தான் வச்சு ட்ரையல் காட்டினோம். ஸோ அது வேஸ்ட்டு. ஸோ இவனை வச்சு இப்போ நாங்கள் அகைன் ட்ரை பண்ண போகிறோம். இந்தா பொறுமையா கீழே நல்ல எவன்டா இந்த நேரத்தில் கால் பண்ணுறதே? எங்கள் அண்ணனே பிஸியாக இருக்கான். ஹார்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறியா? எனக்குள்ள எவ்வளோ திறமைகள் கழுத்தெல்லாம் வலிக்கு. இருந்தாலும் எனக்குள்ள எவ்வளோ திறமைகள் பார்த்தீங்களா கைஸ்? பெயிண்டரா மிஸ் மிராக்கிள் பெயிண்ட் கம்பெனி வச்சிருக்கோம். பெயிண்ட் கம்பெனி ஆரம்பிச்சலான்னு இருக்கேன். பெயிண்ட் சுரண்டுறது, பெயிண்ட் அடிக்கிறது, ஸ்டிக்கர் ஒட்டுறது. கான்டாக்ட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரத்தில் நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன். ஐயோ கை தூக்க முடியல. வேலையே பார்க்காம வந்துட்டு சவுண்ட் கேட்குதா? உற்சாகமாக வேலை பார்க்க வேண்டும் என்று நாங்கள் வந்து பாட்டு போட்டுலாம் வேலை பார்க்குறோம். ஆக்சுவலாக இந்த பொம்மையும் பார்த்தீங்கன்னா நமக்கு யூடியூப்ல இருந்து வந்தது தான். நம்ம இயர் கிஃப்டாக வரும் தெரியுமா? அதில் வந்து இந்த பேட்ரிக் ப்ளூடூத் டிவைஸ் ஸ்பீக்கர். அண்ட் இப்போ நம்மளோட நிலவரம் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இவ்வளோ ஒட்டி இருக்கும். பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு. உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இவ்வளோ முடிச்சிருக்கோம். செமையா இருக்கு கேமரால ஜான். வெளியே போங்கடா. ஐயோ ராஸ்கல்களா. வீடியோட லாஸ்ட்ல வந்து இது எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு அர்த்தம் சொல்லுவேன். பொறுமையா இருந்து பாருங்க. ஆக்சுவலி நாங்கள் நினைச்சதை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போயிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, இன்னும் 3 லேயர் தான் இருக்கு. இவ்வளோ இருந்தது, இது எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இப்போ இந்த லேயர் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எஸ், இட்ஸ் கோயிங் ஸோ குட் அண்ட் ஸோ ஹாப்பி. என் வீடு இவ்வளோ அழகாக இருக்குது. இது இப்படி ஒரு விஷயத்த பிளான் பண்ணுற அளவுக்கு எனக்கு மூளை இருக்குன்னு நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஸோ லாஸ்ட் ரோக்கானது இதான் நம்மளோட அவுட்புட். எங்கே நம்மளோட ஹெல்ப் பண்ண நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை. சரி ஓகே, நம்மளுடைய எங்க அண்ணா வந்து ரொம்ப வைக்கப்படுறான். எப்படி இருக்கு? சொல்றேன், இனிமே நம்ம இப்படிதான் வ்ளாக் பண்ணுவோம் ஜான். அடக்கம்டா தேனில இருந்து. So yes guys, நம்ம முடிக்க போறோம். கடைசி இந்த இடத்துல ஒண்ணு ஃபில் பண்ணிட்டோம்னா மொத்தம் முடிஞ்சு. So thinking of you. இதோட நம்ம கஷ்டப்பட்டு போராடி பண்ணது ஓவர். You want my help? No. It's okay. So yeah. இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கும்போது என்னடா ஒரு ஃப்ரேம்லேயும் வரா நல்லா இருக்குது சூப்பர்னு சொல்லிட்டு அவளே சொல்லிக்கிட்டு போகிறாளேன்னு உங்களுக்கு தோணும். பட் அந்த ஒரு கிளிப்புக்கும் நடுவில் நான் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கேப் எடுத்து ஒரு ரோவையே வந்து பண்ணிட்டு வரோமா. அதனால வந்து அப்படி ஒரே விஷயத்த திருப்பி சொல்கிற மாதிரி இருக்கும். நான் எடிட்டிங்கில் உங்களுக்கு மாற்றி ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன் கைஸ். டாடா, முடிஞ்சு. நல்லா இருக்கு. அப்படியே போடு. சொல்லுங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்ஸ்ன்னு சொல்லலாம். லைக் மெக்டி, ஃப்ளார்ஸ், குயினாக இருக்கணும். எனக்கு ட்ரெஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். லிப்ஸ்டிக், மேக்கப்பில் எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச மூவி ஓகே கண்மணி 3 மூவி. இது ஆக்சுவலி எனக்கு போஸ்டர் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. 3 ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அப்புறம் இந்த ஹே நிஜமே என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சாங். எனக்கு இந்த மாதிரி வெக்கேஷன் போகிறது பிடிக்கும். அண்ட் பர்ஃப்யூம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாரிஸ் மை மோஸ்ட் ஃபேவரட். அண்ட் யா, so many things. Dressing again. Pizza is my most favorite. And இது bubble இருக்கா என்ன? No. Okay. So என் நேமில் வந்து மூன் சாருமதி. ஸோ மூன், ஃப்ளார்ஸ், டிஸ்கோ அது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா கேமரா, ஆப்வியஸ்லி vlogger. French fries is my most favorite. வாரணமாயிரம் my favorite movie. லிப்ஸ்டிக் நல்ல இது. அண்ட் ஐ தாட் ஆஃப் இது வந்து நானும் எங்கள் அக்கா கேமரா உமன் அது மாதிரி. அண்ட் நிறையா மோட்டிவேஷன் கோட்ஸ், சாங்ஸ், கிட்டார், பபிள் டீ தாய்லாந்து போனதுலேருந்து, பீட்சா, ஃப்ளார்ஸ் அண்ட் ட்ரிப், வெக்கேஷன், பாஸ்போர்ட், வீசா அந்த மாதிரி. அண்ட் எஸ், நிறையா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கைஸ். ஐ எம் ஸோ ஹாப்பி. இதுதான் நாங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக உட்காந்து பண்ணியிருக்கோம். ஹோப் யூ ஆல் லைக் திஸ். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து ஒரு பிங்க் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எப்பவுமே வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லுவோம், பட் இந்த வாட்டி வீடியோட எண்டிங்கில் சொல்கிறேன். ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஸ் மிராக்கிள் அண்ட் இட்ஸ் மீ சாரு. ஸோ இனிமே இதுதான் நம்மளோட பேக்ரவுண்ட். தேங்க்யூ காய்ஸ், ஸ்டே டியூன், பாய்.